இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொடர் இணைப்பு பார்க்க போகிறோம். அதாவது தொடர் இணைப்பில் ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு பேட்டரியோ அல்லது மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒரு மூலம் இருக்கும். ஸோ இதில் இருந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தொடர் இணைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தொடர் இணைப்பில் கொடுக்குறப்போ இந்த மின்னோட்டத்தை வழங்கக்கூடிய அந்த மூலத்திலிருந்து இணைக்கப்பட்டக்கூடிய அந்த மின் சாதன பொருட்களுக்கு அந்த கரண்ட்டு பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகி போகிறப்போ அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ திடீர்னு நம்ம ஒரு இடத்துல வந்து கனெக்ஷனை கட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா இந்த தொடர் இணைப்பில் அந்த அந்த சர்க்கியூட் முழுவதுமே வந்து என்ன ஆயிருன்னா அந்த கனெக்ஷன் முழுவதுமே கட் ஆகி கரண்ட்டு எங்கேயுமே போகாமல் எல்லாமே அப்படியே நின்றோம். ஸோ தொடர் இணைப்பில் ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா மின்சாரம் மற்ற எதுக்கு போகாது, மொத்தமும் ஆஃப் ஆயிரும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பக்க இணைப்பு. இந்த பக்க இணைப்பில் ஒரு மின்சாரத்தை வழங்கக்கூடிய மூலப்பொருள் இருக்கும், அதே மாதிரி கனெக்டடாக உள்ள மற்ற சாதனங்களோ மற்ற விஷயங்களோ இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி மின்சாரத்தை கொடுக்கான்னு வச்சுக்கங்களேன். இது எல்லா பக்கமும் போகும். இதில் ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன நடக்குன்னா அங்கே மின்சாரம் வந்து அடுத்த அது அது இணைப்பில் உள்ள இன்னொரு மின்சாரத்துக்கு அது கரண்ட் போயிட்டு தான் இருக்கும், அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது பக்க இணைப்பில் உள்ள மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். இந்த பக்க இணைப்பு எங்கே நம்ம பயன்படும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து பக்க இணைப்பு முறைகளில் தான் கனெக்ட் பண்ணிங்கனால தான் ஒரு இடத்துல நமக்கு எதானாலும் மற்ற இடங்களில் அது வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக பிரித்து படித்தோம்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.